2008லேருந்து அவங்க இறுதி காலம் வரைக்கும் ரொம்ப நெருங்கி அவங்களுக்கு ஆத்மார்த்தமாக ஆலோசனைகள் சொல்லிட்டு அவங்களுக்கு பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லிக்கிட்டு ஒரு ரகசிய நண்பனாக இருந்தேன். வெளியில் நான் என்னை பிரபல்யப்படுத்திக்கல. நீங்கள் வந்து வேதா நிலையம் பேர் வச்சுட்டீங்க, அது ஒரு வேதா ரிசர்ச் சென்டர் இல்லைன்னா ஒரு வேதிக் காலேஜ் அந்த மாதிரி எதாவது கொடுங்க அப்படின்னு கூட நான் சஜஷன் கொடுத்தேன். வந்திருக்கு. ஆனால் இந்த வேர்டிக்ட் வந்தது பாருங்க, ஏவன் அப்படின்னு ஒரு வேர்டிக்ட் வந்தவொடனே ஷி லாஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இன் எவ்ரிதிங். யாராவது சாப்பிட்டுட்டு போட்டோம். உயில் எழுதாம சில விஷயங்களை மக்களுக்கு ப்ரூவ் பண்ணிட்டாங்க. எனக்கு வாரிசு கிடையாது. அந்த உயில் எழுதாம பல மெசேஜ் கொடுத்துட்டு போயிட்டாங்க. நான் ஒன்றும் எடுத்துட்டு போகல, கை தட்டிட்டு தான் போறேன். அரசியலுக்கு வந்தா, அதுவும் அதிமுகவுக்கு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு ஜெயலலிதா அவர்கள் விரும்பியதாக ஒன்று நீங்க குறிப்பிட்டிருந்தீங்க. பட் ஏன் அவங்கள விரும்பினாங்க சார்? அதுக்கான காரணம் என்ன? எல்லா நடிகர்களும் ஒரு அஜெண்டா இருக்கும். ஒரு படம் ஹிட் ஆனவனே நான் தான் அடுத்த சிஎம். அதாவது அவர் வந்து சர்ச்சைகளில் சிக்காமல், பந்தா பண்ணாமல், கச்சிதமாக தன்னோட இதை மட்டும் பார்த்துக்கிட்டு அது அவங்க நோட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு மீட்டிங்கில் என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, நான் வாரிசு பற்றி நான் இன்னும் நினைக்கல. இஃப் யூ ஆஸ்க் மீ, ஒரு எல்லாரையும் அரவணைச்சிட்டு எல்லாரையும் கேரி பண்ணுற மாதிரி ஒரு நபர்னா அந்த நடிகர் சரியாக இருக்கும். வெற்றிகரமான வாழ்க்கை வெளியில் பார்த்தா ஒரு சிஎம்மா, லீடரா. ஆனால் ஒரு தனிப்பட்ட பெண்மணியாக பார்த்தா எல்லாத்தையும் டினை துவக்கத்தில் தொடங்கி கடைசி வரைக்கும் அவங்க ஆசைகள் எல்லாம் நிராசையாக போன ஒரு பெண்மணி தான் அங்கே உறங்கி கொண்டிருந்தாங்க. ஸோ ஸ்லோலி ஷிவஸ் அப்படியே ஒரு பழம் உதிர்ற மாதிரி தான் உதிர்ந்தாங்க. டிடிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஹிந்துவோட ஃபார்மர் மேனேஜிங் எடிட்டர், ரைட்டர் காலச்சக்கரம் நரசிம்மன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். லாஸ்ட் வீக் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் சேனலில் ஒரு கான்க்ளேவ் பண்ணியிருந்தாங்க செல்வி ஜெயலலிதா அவர்களை பற்றி. அந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பேசுனது ரொம்பவே பர்சனலாக பிடிச்சிருந்துச்சு. செல்வி ஜெயலலிதா அவர்களை பற்றி நாங்கள் வெளியே இன்ன வரைக்கும் படித்து கேட்டு அறிஞ்சதை உங்களுடைய பார்வையிலேருந்து ஜெயலலிதா யார் அப்படின்னு நீங்கள் பேசுனது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. குறிப்பாக வந்து ஜெயலலிதா அவர்களுடைய ரகசிய சிநேகிதன் அப்படின்னு நீங்கள் உங்களை அடையாளப்படுத்திக்கிட்டதும் ரொம்பவே விறுவிறுப்பாக இருந்துச்சு. ரொம்ப அதில் சுவாரஸ்யம் நிறையா இருந்துச்சு. ஸோ அதை பற்றி பேசலாம் அப்படின்றதுக்காக நீங்கள் செல்வி ஜெயலலிதா அவர்கள் பற்றி நிறைய பேர் புத்தகங்கள் எழுதியிருந்தாலும் அவர்களுடைய ஒப்புதலோட நீங்க புத்தகம் எழுதியிருக்கீங்க. அந்த புத்தகம் பிப்ரவரி 24 வெளியாக போகுது. ஸோ அதையெல்லாம் மையப்படுத்தி தான் நம்ம பேசலாம் சார். செல்வி ஜெயலலிதா அவர்களை இந்த ரகசிய சிநேகிதன் நரசிம்மன் முதலாக சந்தித்த அந்த நாள் ஞாபகம் இருக்கா? எப்படி அந்த கால் உங்களுக்கு வந்துச்சு? நிறைய சந்திப்புகள். ஆனால் நான் வந்து தொடங்கிறது என் பால்யத்துலேருந்து தொடங்குறேன். சின்ன வயசில் எங்கள் அப்பா வந்து திரைப்படத்துறையில் இருந்தார். வெந்நீர் ஆடைன்னு ஒரு படம் டைரக்டர் ஸ்ரீதர் எடுத்தார். அதில் எங்கள் அப்பா வந்து உதவி இயக்குனராக பணியாற்றினார். வசனம் எழுதினார். வசனம் வந்து அவர் தான் சொல்லி கொடுப்பார். அதுக்கு முன்னாடி வந்து அவங்க 2 பேரும் கதாநாயகி தேடிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ தான் சைதாப்பேட் ஜிம்கானால் ஒரு 16 வயது சிறுமியை பார்த்தாங்க. அவங்க ரொம்ப பாடி லாங்குவேஜெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. வை நாட் வி ட்ரை திஸ் கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டபோது அவங்க அம்மா பேர் சந்தியா, அவங்க பேர் ஜெயலலிதா அப்படின்னு தெரிய வந்தது. கோபாலகிருஷ்ணன் அப்போ ஒரு ஆக்டர் இருந்தார், கோபின்னு சொல்லுவார். அவங்க குடும்ப நண்பர் தெரிஞ்சது. ஸோ அவர் தான் சந்தியா அம்மாவையும் அவங்களையும் அழைச்சின்னு வந்தாங்க சித்ராலயா கம்பெனிக்கு. அப்போ கதையை சொன்னபோது ஒரு விதவை அவருக்கு வந்து ஒரு விபத்தில் மென்டல் பேலன்ஸை இழந்துடுறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் இறந்து போயிடாரு, அவங்க மென்டல் பேலன்ஸை இழந்துடுறாங்க. அது எனக்கு கல்யாணம் ஆனதே அது தெரியாமல் அவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு விதவி கதையை சொன்னாங்க. அவங்க அம்மா சந்தியா வந்து தயங்கினாங்க. இப்போ தான் கன்னட படத்தில் நடிச்சுட்டு வராங்க, அதுலேயும் விதவை ரோலு. அந்த படத்தில் தான் சந்திரபாபு அறிமுகம் ஆனார் அவங்களுக்கு. ஸோ அதுலேயும் விதவை ரோலு, இதுலேயும் விதவை ரோலாக வேணாமே அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அவங்க வீட்டுக்கு போனப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து ஜெயலலிதாவே ஃபோன் பண்ணி நான் நடிக்கிறேன், கேரக்டர் நடிக்கவே வந்தாச்சு, எந்த ரோலாக இருந்தாலும் அவங்க நடிக்க வந்தாங்க. இந்த படத்தில் அவங்க முதல்ல அறிமுகம். ஆனால் நான் அவங்கள முதல்ல பார்த்தது வந்து கலாட்டா கல்யாணம் ஒரு படத்தோட 100வது நாள் விழா. எங்கள் அப்பா வந்து அந்த படத்தில் திரைக்கதை கதை வசனகர்த்தா. அவர் வந்து ராஜ்கபூர் படம் ஒன்றுக்காக வேலைக்காக பாம்பே போயிட்டார்.
அப்போது வந்து 100வது நாள் விழா நியூ உட்லண்ட்ஸ் ஹோட்டலில் நடந்தது, ஆர்கே சாலையில். அப்போது எல்லோரும் வந்திருந்தாங்க. எங்கள் அண்ணன், நான், எங்கள் அம்மா போயிருந்த விழாக்கு. இந்த பக்கம் சந்தியா அம்மா, பக்கத்தில் ஜெயலலிதா அம்மா உட்காந்துருந்தாங்க. எங்கள் அண்ணன் அப்பா ஷீல்டை எங்கள் அண்ணன் போய் வாங்கினான். நான் வந்து எங்கள் அம்மா கிட்ட அழுதேன். அவன் மட்டும் ஷீல்டு வாங்குறானே, அப்போ எனக்கு வயசு 8. அவன் மட்டும் வாங்குறானே, நான் எனக்கும் ஷீல்டு வேணும்னு அழுது. சந்தியா அம்மா எதுக்கு அழுறான்னு கேட்டாங்க. இந்த ஷீல்டு வேணும் எனக்கு அவனுக்கும் ஷீல்டு வாங்கணும்னு அழுறாங்க. அப்போ வந்து கதாநாயகியாக இருந்த ஜெயலலிதா ஏற்கனவே போய் வாங்கிட்டு வந்துட்டாங்க ஷீல்டை. அவங்க வந்து யூ கேன் ஹேவ் மைண்ட் அப்படின்னு சொல்லி அவங்க ஷீல்டை எனக்கு கொடுத்துட்டு என்னை சமாதானப்படுத்தினாங்க. வருங்காலத்தில் அவங்களோட சிநேகிதனாக இருக்க போகிறேன்றதுக்கு ஒரு அஸ்திவாரமாக நான் அந்த ஷீல்டை நினச்சேன். நான் வந்து ஷீல்டு கொடுக்குறேன், வருங்காலத்தில் நீ வந்து எனக்கு உதவி செய்வாய் என்று சொன்னது போல இப்போ தோணுது. ஆனால் அதுதான் முதல் ஆனால் அப்போ உங்களுக்கு 8 வயசு. 8 வயசு. அதுக்கப்புறம் பல சந்திப்புகள். நான் குருநானக் கல்லூரியில் வந்து மாணவனாக இருந்தேன். அப்போது என்னோடய ப்ராஜெக்ட் வந்து நூன் மீல் ஸ்கீம். அப்போ வந்து அவங்கள சந்திக்க போனேன். அப்போ வந்து அவங்க இந்த மாதிரி நான் ப்ராஜெக்ட் ஸ்டூடெண்ட்னே அரசியல்வாதிகள்லாம் இருந்தாங்க. எல்லாரையும் விட்டுட்டு வெளியில் வந்து அப்போ அவங்க தான் சத்துணவு இன்சார்ஜ். ஓகே. அவங்க என்ன சொன்னாங்க, என்ன வேணும்னு சொல்லி என்னை அவங்க கொஞ்ச நேரம் இன்டர்வியூ பண்ணேன். ஏன்னா அவங்க தான் அந்த ஸ்கீமோட இன்சார்ஜில். அப்புறம் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணுன்னா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு லக்ஷ்மி பிராணேஷ் ஐஏஎஸ் அவங்க தான் அது இம்ப்ளிமெண்டேஷன் பொறுப்பு. அவங்களுக்கு ஃபோன் பண்ணி அவருக்கு நான் ஒரு மாணவனை அனுப்புகிறேன், அவங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ உடனே கொடு அப்படின்னு சொல்லி திருச்சி சவுந்தரராஜன் அமைச்சர் அவங்களுக்கும் சொல்லி அந்த வை டோன்ட் யூ ஹெல்ப் ஹிம் அப்படின்லாம் சொல்லி எனக்கு அந்த ப்ராஜெக்டில் ஃபுல் மார்க்ஸ் கிடச்சிது. அதுக்கு காரணம் அப்போ தான் நிறைய இன்ட்ராக்ட் பண்ண மாணவனை. எப்படி சார் நீங்கள் உங்களை எப்படி கூப்பிடுவாங்க? என்னை வந்து மிஸ்டர் நரசிம்மன் கூப்பிடுவாங்க. சில டைம் வந்து டேன் கூப்பிடுவாங்க. நல்ல ரொம்ப சீரியஸாக 4 பேர் பக்கத்தில் இருந்தாலும் மிஸ்டர் நரசிம்மன் அப்படின்வாங்க. என்னை வந்து டிஏ நரசிம்மன் என் பேர். ஓகே. இந்துவில் எல்லாம் என்ன டேன் கூப்பிடுவாங்க. அது அவங்களும் அப்படி தான் கூப்பிட்டாங்க, டேன் அப்படின்வாங்க. யாராவது அக்கம் பக்கத்தில் இருந்தாங்கன்னா மிஸ்டர் நரசிம்மன் சொல்லுவாங்க. அப்போது வந்து ஒரு சந்திப்பு. அதன் பின் இந்த ரகசியமான சந்திப்புகள் எப்போ வந்ததுன்னா 2006லேருந்து 5லேருந்து 2005 வந்து நான் ஒரு பத்திரிகையாளராக ஒரு தமிழ் பத்திரிகையில் கப் ரிப்போர்ட்டராக இருந்தேன். அப்போது ஒரு சம்பவங்கள்லாம் நம்ம டீட்டெயில்டாக அப்புறம் சொல்கிறேன். சந்திப்பு அப்போது நடந்தது. கடைசியில் 2008லேருந்து அவங்க இறுதி காலம் வரைக்கும் ரொம்ப நெருங்கி அவங்களுக்கு ஆத்மார்த்தமாக ஆலோசனைகள் சொல்லிட்டு அவங்களுக்கு பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லிக்கிட்டு ஒரு ரகசிய நண்பனாக இருந்தேன். வெளியில் நான் என்னை பிரபல்யப்படுத்திக்கல. ஒரு பெரிய போஸ்ட்டில் இருந்தேன், மேனேஜிங் எடிட்டர் ஆஃப் த ஹிந்து. அஃப்கோர்ஸ் ஹிந்து எப்போ தவறு பண்ணும்போதெல்லாம் என் மேலே பாய்வாங்க, நீ இப்படி பண்ணிடுச்சு உங்கள் ஹிந்துவில் இப்படி பண்ணிட்டாங்கன்னு. சில டைம் ஹேடு கூட நிறுத்தியிருக்காங்க. அப்புறம் வந்து ஹிந்து சமாதானப்படுத்தி நான் தான் ஹேட்ஸ் வாங்கி கொடுத்தேன் 2 தடவை. அந்த மாதிரி ஒரு அருமையான கேரக்டர். உங்களை பற்றி நிறைய விஷயங்களை எனக்கு சொல்லியிருக்கார். அதெல்லாம் நூலில் வரும். நீங்கள் சந்திப்புகளை பற்றி கேட்டதால் அந்த 4 கட்ட சந்திப்பை நான் உங்களுக்கு விவரித்தேன். சார், இப்போ போயஸ் கார்டனை பற்றி எல்லாருக்கும் ஒவ்வொரு பார்வைகள் இருக்கும். இப்போ நீங்கள் முதல்ல அங்கே போயிருப்பீங்களா அவங்கள சந்திக்கிறப்ப? உங்களுடைய பார்வையில் போயஸ் கார்டன் எவ்வளோ முக்கியமான ஒன்று ஜெயலலிதா அவர்களுக்கு சார்? நான் வந்து 1986லேயே போயஸ் கார்டன் போயிட்டேன். 86 ஜான்வரி 1. என்ன ஞாபகம் வச்சுருக்கீங்க? அது ஞாபகம் வச்சுருக்கேன். ஷி வாஸ் வேரிங் அ காப்பர் சல்ஃபேட் சாரி. ஓகே. அவங்க வந்து நான் வந்திருக்கேன்னு தெரிஞ்சு வெளியில் வந்து வெல்கம் அப்படின்னாங்க. என்னென்னா அந்த டைமில் எதுக்கு போனேன்னா, அப்போது வந்து நான் ஒரு ரிப்போர்ட்டராக இருந்தேன். அவங்க அப்போது அவங்க இதில் அரசியல் வந்து அதிமுக ஆஃபீஸ் எதிரியே எங்கள் ஆஃபீஸு. அப்போது ஒரு நிகழ்ச்சி நடந்தது. நான் எம்ஜிஆரை பற்றி ஒரு ஆர்டிக்கிள் எழுதியிருந்தேன். அதை எம்ஜிஆரே கூப்பிட்டு பாராட்டினார். ஓகே. அப்போ வந்து பார்த்துருந்தேன். நான் வந்திருக்கேன்னு தெரிஞ்சு அவங்க வெளியில் வந்தாங்க. வந்து ஏன்னா சித்ராலயா கோபு பையன்னு தெரியும் சொன்னதால் அவர் வந்து பார்த்தாங்க. அப்போவே போயஸ் கார்டன் போயிருக்கேன், அழைச்சின்னு போயிருக்காங்க உள்ள. ஆனால் பூஜை அறை வரைக்கும் நான் போனேன். அது எப்போன்னா இந்த சீக்ரெட் மீட்டிங்ஸ் போது தான். இப்போ லைப்ரரியை காட்டியிருக்காங்க, கால் மேக்ஸ், ஷேக்ஸ்பியர் எல்லாம் இருக்கும். அரபிந்தோ, அவங்க படிக்காத புக்கு கிடையாது. அதே மாதிரி பூஜை அறையில் வந்து எனக்கு சுற்றி காமிச்சாங்க. அதில் வந்து ஒரு நாய் ஃபோட்டோ இருந்தது, பொமரேனியன் டாக். பூஜை அறையில் இட்ஸ் நேம் இஸ் ராணி. என்ன அப்படியே அதை மறைச்சி பார்த்துட்டு இருந்தேன். என்ன பூஜை அறையில் நாய் ஃபோட்டோ இருக்குன்னு பார்க்குறீங்களா? இட்ஸ் அ ஸ்பிரிச்சுவல் டாக். எப்போ பார்த்தாலும் இந்த ரூம்லேயே இருக்கும், பூஜை அறையிலேயே ஒரு இது மாதிரி. நான் அதை எனக்கு ரொம்ப பிரியமான இது, அதனால் இங்கே மாட்டிட்டேன் அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுத்தாங்க. அந்த மாதிரி
போயஸ் கார்டன் ரொம்ப அருமையான இதெல்லாம் சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. எனக்கு வந்து ஒரு எல்லாரும் பயத்தோட போவாங்க அங்க போயிச்சு. ஆமா. நான் ஜாலியா தான் அவங்க வந்து ஒரு சிஸ்டரோட பேசுற மாரி தான் ஒரு இது இருக்கும். ம், அதனால ம். எனக்கு வந்து பயம்லாம் தெரியல. நெறைய தடவ போனேன் அங்க கார்டனுக்கு. ஆ அந்த கார்டன் பத்தி ஒரு விஷயம் சொன்னாங்க. அதாவது அந்த ஏரியா இருக்கு இல்லையா? அந்த ஏரியா ஹிஸ்டரிய நான் அவங்களுக்கு சொன்னேன். ரொம்ப ஓகே. த்ரில் ஆயிட்டாங்க, ரொம்ப த்ரில் ஆயிட்டாங்க. என்னன்னா, அந்த ஏரியா வந்து தென்னம்பாட்டைன்னு பேரு. அதாவது ம். தேனாம்பேட்ன்னு இப்ப சொல்றாங்க இல்லையா? ஆமா. அப்ப அந்த காலத்துல வந்து அ தென்னாம்பேட்டை. தென்னை மர தோப்பு இது. போயஸ் கார்டன். அந்த இடத்துல வந்து ஒரு குளம் இருந்திருக்கு. சக்கர குளம் அப்படின்னு. அந்த இடத்துக்கிட்ட தான் போயஸ் கார்டன் வீடு. அம்மாவோட வீடு இருந்தது. அந்த ஹிஸ்ட்ரிலாம் நான் சொன்னேன். அது வந்து போயஸ் கார்டன், பிஓஇஎஸ் கார்டன் இல்ல. அது போஸ் கார்டன். பிஓஇ அப்போஸ்ட்ரோஃபி எஸ் கார்டன். ஓ! அதாவது சர் போ, வில்லியம் போன்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் வந்து இந்த மணலெல்லாம் ஆராய்ச்சி பண்றவரு. கட்டடங்கள் கட்டுறதுக்காக. ஆக்சுவலி வேலண்டைன் பிளாக்கர். பிளாக்கர்ஸ் ரோடுன்னு கூட இருக்கு பாருங்க நம்ம மவுண்ட் ரோடு கிட்ட. ம், ம், ம். அந்த வேலண்டைன் பிளாக்கர்ஸ் வந்து நம்ம காங்கிரஸ் கிரவுண்ட் இருக்கிற இடத்துல அவர் பங்களா இருந்தது. அவர் வந்து பீச்சுக்கு போறதா இருந்தா இந்த தென்னம்பாட்டி வழியா போவாரு. தென்னம்பாட்டை வழியா போச்சு அங்க நெறையா இயற்கை காட்சிகள், மரங்கள், மயில்கள்லாம் ஆடுமாம். அந்த மயிலாப்பூர் பகுதின்றதால. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து பிரிட்டிஷார்ஸ்க்கு வீடு கட்டினா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபர்ஸ்ட்டு சர் போ அவருக்கு ஒரு வீடு கட்டினாங்க. போஸ் கார்டன். பிஓஇ அப்போஸ்ட்ரோஃபி எஸ். போஸ் கார்டன் இருந்தது. அது நாளாவட்டத்துல அது வந்து போயஸ் கார்டன் மாறிப்போச்சு. அங்க ஒரு கேம்பிளிங் ஹவுஸ் இருந்தது. ம். கேம்பிளிங் ஹவுஸ்னா சூதாட்ட கிளப்பு. அந்த இடத்துல வந்து விளையாடி தான் இந்த டிமாண்டே காலனி இருக்கே, ஆமா. அந்த சர் டிமாண்டே வந்து அங்க கேம்பிளிங் ஆடி தன்னோட ப்ராப்பர்ட்டியெல்லாம் இழந்து கமிட்டட் சூசைட். அந்த மாதிரிலாம் உண்டு. ஸோ அதெல்லாம் போயஸ் கார்டன். அந்த கதையெல்லாம் நான் அவங்களுக்கு சொல்லுவேன். ரொம்ப ஸ்லாகிச்சு கேட்பாங்க. "இதெல்லாம் எங்க பிடிக்கிறீங்க?" எங்க அப்படின்னுவாங்க. "இதெல்லாம் படிக்கிறது தான் மேம். எனக்கே தெரியல." அப்படி சொல்லிட்டு ரொம்ப த்ரில் ஆனாங்க. அவங்க சொன்னாங்க அப்போதான், "நாங்க வந்து முதல்ல எங்க தெரியுமா இருந்தோம்? சிவாஜி கணேசன் வீட்டு எதிர அதாவது இந்த போக் ரோடு இருக்கு இல்லையா? அதில மாடியில குடித்தனம் இருந்தோம். ம். முதல்ல கர்நாடகால சென்னைக்கு வந்தபோது, அவங்க இருந்த இடம் எப்படின்னா, சிவாஜி கணேசன் அன்னை இல்லம் இருக்கு இல்லையா? ஆமா. இப்ப அ இங்க இருக்கு. ஆமா. ஆப்போசிட். ஆமா. அதுக்கு ஆப்போசிட்ல ஆ, ஆ. மாடி போர்ஷன்ல குடியிருந்தாங்களாம். ஓகே. ம். அதுக்கப்புறம் படம்லாம் நடிக்க ஆரம்பிச்ச உடனே வெந்நீர் ஆடைலாம் புக் பண்ணி, காந்தி நகர் அடையார் போயிட்டாங்க. அடையார்ல, காந்தி நகர்ல. அப்புறம் அங்கேருந்து வீடு வாங்கணும்னு சொல்லிட்டு டி நகர்ல சிவஞானம் ஸ்ட்ரீட்ல வீடு வாங்கின்னு அங்க வந்தாங்க. ம். 71ல தான் அவங்க போயஸ் கார்டன் நிலம் வாங்கினாங்க. ம். 71ல போயஸ் கார்டன்ல நிலம் வாங்கிச்சு. அவங்க முதல்ல வாங்கின நிலம் வந்து தெற்கு பார்த்து இருந்தது. ம். ம். இது இப்ப இருக்கிற வேதா நிலையத்துக்கு எதிர் நிலம் தான் வாங்கியிருந்தாங்க. எம்ஜிஆர் வந்து எதுக்கு தெற்கு பார்த்து நிலம் வாங்குறீங்க? அப்படின்னு சொல்லிட்டு, அத வேணான்னு சொல்லிட்டு, அ வடக்க பார்த்து வாங்கு ம். அப்படின்னு சொல்லி வடக்கு பார்த்து வாங்கி குடுத்தாரு. அது வந்து இந்த வடக்கு வந்து எப்பவுமே வடக்கு வாசல் நல்லா வடக்கு இருக்குன்னு வாசல் சொல்லுவாங்க. நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிதான் அந்த வீடு அமைஞ்சது. அதெல்லாம் சொல்லியிருக்காங்க அந்த மாரி. ஸோ போயஸ் கார்டன் சொல்லச்சு அவங்க முகத்துல வந்து ஒரு ஒளி பரவும். ஏன்னா அவங்க சம்பாத்தியத்துல வாங்கி கட்டினது முதல் வீடு. அவங்க அம்மா வந்து கிரகப்பிரவேசம் போது இல்ல. ம். கட்ட ஆரம்பிச்சே இருந்தாங்க. கிரகப்பிரவேசம் போது இல்ல. அந்த வருத்தம் அவங்களுக்கு உண்டு. ஆனா போயஸ் கார்டன் பத்தி அவங்க ரொம்ப சிலாகிச்சாங்க. அதான் கடைசியா என்ன ஒரு வாட்டி கேட்டாங்க. "வேதா நிலையம் என்ன பண்ணலாம்?" அப்படி கேட்டாங்க. "நீங்க வந்து வேதா நிலையம்னு பேரு வச்சுட்டீங்க. அது ஒரு வேதா ரிசர்ச் சென்டர் இல்லன்னா ஒரு வேதிக் காலேஜ் அந்த மாரி ஏதாவது குடுங்கோ" அப்படின்னு கூட நான் சஜஷன்ஸ் குடுத்தேன். இல்ல கடைசி உங்களுக்குள்ள அந்த தாட்லாம் வந்திருக்குல்ல? வந்திருக்கு. ம். ஆனா இந்த வேர்டிக்ட் வந்தது பாருங்க. ஏ1 அப்படின்னு ஒரு வேர்டிக்ட் வந்தவுடனே ஷி லாஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இன் எவ்ரிதிங். யாராவது சாப்பிட்டுட்டு போட்டும். அந்த எனக்கு தீர்ப்பு அவங்க ரொம்ப அப்செட் ரொம்ப பண்ணுச்சு. அப்செட் பண்ணிடுச்சு. அவங்க எதிர்பார்க்கல. அதனால அவங்க என்ன நெனச்சாங்க, யாராவது எடுத்துக்கட்டும். எனக்கு வேணாம் எதுவும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விரக்தி. கடைசி வரைக்கும் அந்த விரக்தி தான். ம். அந்த வீடுக்கு உயிலும் எழுதல. என்னன்னோ இப்ப எழுதுறாங்க பாருங்க. அவங்க பிள்ளைக்குட்டி, நான் அவங்க பொண்ணு, நான் அவங்க பிள்ளைன்னு எத்தன பேர் கிளம்பியிருக்காங்க. ஆனா, உண்மையிலேயே அவங்க அந்த மாரி ஒளிவு மறைவு வாழ்க்கை இருந்து பையன் இருந்தா உயிலே எழுதாம போவாங்களா? கண்டிப்பா மாட்டாங்க. மாட்டாங்க. யாரா இருந்தா இப்போ பிள்ளைகளுக்கு எப்படி பிரச்சனையே வருமே சார். ஆமா. பிள்ளைகளுக்கு எப்போ சொத்து சேர்க்குறாங்க இந்த காலத்துல. ஆனா, அவங்க வந்து உயில் எழுதாம சில விஷயங்கள மக்களுக்கு ப்ரூவ் பண்ணிட்டாங்க. எனக்கு வாரிசு கிடையாது. ஸோ நான் யாருக்கும் உயில் எழுதல. ஸோ என்ன பத்தி சர்ச்சைகள் இருந்தா அத நம்பாதீங்க. குடுக்குற மெசேஜ் தான். அந்த உயில் எழுதாம பல மெசேஜ் குடுத்துட்டு போயிட்டாங்க.
நான் ஒன்றும் எடுத்துகிட்டு போகல, கை தட்டிட்டு தான் போகிறேன். இப்போ தலைவர்கள் மேலே வழக்குகள் இருக்கலாம். தலைவர் போனாட்டு கூட மறைமுகமாக அந்த ப்ராப்பர்ட்டியை யாராவது அனுபவிப்பாங்க. அவங்க ஃபேமிலி தான் அனுபவிக்க போகிறது, மக்களுக்கு அப்போ போகிறது இல்ல. இல்லை. ஆனால் இவங்க வந்து தன்னோட கையை தட்டிட்டு ஒன்றுமே எடுத்துகிட்டு போகல. யார் நான் ஒன்றுமே எடுத்துகிட்டு எனக்கு பிள்ளைக்குட்டி கிடையாது. ஸோ யார் சாப்பிட்றாங்களோ நான் பொறுப்பு இல்லை. அதாவது நான் அதுக்கு எதுவுமே எடுத்துட்டு போகல. அதுதான் நான் ஒன்றும் எடுத்துகிட்டு போகல அப்படின்னு கிளம்பிட்டேன். அதுதான் அந்த மெசேஜ். இன்னொன்று முக்கியமாக உங்கள் புக் மூலியமாக எல்லாரும் படித்து தெரிஞ்சுக்குவாங்க. பட் இருந்தாலும் அது ஒரு நான் ட்ரெய்லர் மாதிரி கேட்குறேன். ஒரு நடிகர் அரசியலுக்கு வந்தால், அதுவும் அதிமுகவுக்கு வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு ஜெயலலிதா அவர்கள் விரும்பியதாக ஒன்று நீங்கள் குறிப்பிட்டிருந்தீங்க. அது எந்த நடிகர் சார்? ஏன் அவங்க சூஸ் பண்ணாங்க? எத்தனையோ நடிகர்கள் இருக்காங்க. எத்தனையோ பேர் அம்மா அவர்களோட நெருக்கமாக இருந்திருப்பாங்க ஜெயலலிதா அவர்களோட. இவங்ககிட்ட எப்பயாச்சும் ஒரு பொறுப்பு வாங்கிருமா அப்படின்லாம் இருந்திருப்பாங்க. ஆனால் அந்த நடிகர் அப்படி எந்த அரசியல் சாயமும் இன்ன வரைக்கும் காட்டிக்கிட்டதில்லை. அப்பயும் காட்டிக்கிட்டதில்லை. பட் ஏன் அவங்கள விரும்பினாங்க சார்? அதுக்கான காரணம் என்ன? உங்கள் கேள்வியிலேயே பதில் இருக்குது. எல்லா நடிகர்களும் ஒரு அஜெண்டா இருக்கும். ஒரு படம் ஹிட் ஆனவனே நான் தான் அடுத்த சிஎம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துடும். பெரிய பெரிய இதுக்கு முன்னாடி இந்த போன தலைமுறையிலேயே பலர் ஒரு படம் வெள்ளி விழா, வெற்றி விழாலாம் கொண்டவொடனே அடுத்த அரசியல். அப்படி ஒரு நடிகர் வந்து பெரிய அமக்களம் படுத்தி நான் தான் அடுத்த இது சொல்லி அப்புறம் கடைசியில் ஒன்றும் இல்லாமல் போனது உங்களுக்கு தெரியும். அது வந்து அந்த மாதிரி அஜெண்டாஸோட நிறைய நடிகர் அரசியல் நோக்கத்தோடு வசனங்கள்லாம் பேசினாங்க சினிமாவில். ஆமாம். இதுவரையில் அந்த நடிகர் வந்து அவர்கள் ஒரு நடிகரை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதாவது அவர் வந்து சர்ச்சைகளில் சிக்காமல், ரசிகர் மன்றத்தையும் வந்து அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாமல், தனக்காக இதை ஒட்டுங்க, பாலாபிஷேகம் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லாமல், ஒரு ஜென்டில்மேன் பிஹேவியர் பொது இடங்களில் இருந்து, அதாவது பந்தா பண்ணாமல், ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கச்சிதமாக ஒரு ஆமாம் தன்னோட இதை மட்டும் பார்த்துக்கிட்டு மற்றவர்களுக்கு தொந்தரவு கொடுக்காமல், சர்ச்சை செய்யாமல் இருந்தார். அது அவங்க நோட் பண்ணியிருக்காங்க. அந்த நடிகர் திருமணத்துக்கு கூட மேடம் போயிருந்தாங்க. அப்போவே அவங்க ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்க. அவரோட தி வே ஹி ரிசீவ்ட் ஹர், ஹவ் ஹி டாக் டு ஹர், அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஒரு மீட்டிங்கில் என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, நான் வாரிசு பற்றி நான் இன்னும் நினைக்கல. ஏன்னா எம்ஜிஆர் வந்து நான் தான் சிஎம் சொல்லலை அப்படின்னு சொல்லலை. ஐ ஃபாட் மை வே அப். பெரிய ஸ்ட்ரகிள்ஸ்லாம் நடந்து ஐ ஃபாட் மை வே அப் அண்ட் ஐ பிகேம் சிஎம். நானும் யாரையும் பின் பாயிண்ட் பண்ண போதில்லை, யாருக்கு திறமை இருக்க வரும். ஆனால் இஃப் யூ ஆஸ்க் மீ, ஒரு எல்லாரையும் அரவணைச்சிட்டு ஒரு எல்லாரையும் கேரி பண்ணுற மாதிரி ஒரு நபர்னா அந்த நடிகர் சரியாக இருக்கும். ஐ டோன்ட் திங்க் இஸ் இன்க்ளைன், பட் ஹி வில் பி த ரைட் பர்சன் டு லீட் த பார்ட்டி அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுலேருந்து நான் நடிகர் மேலே அவங்களுக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருக்குன்னு யூகித்தேன். அவர் வந்து விடாமுயற்சிக்கு பேர் போன நடிகர். அதோட நான் சொல்லி நிறுத்திக்கிறேன். ஃபர்தர் டீட்டெயில்ஸ்லாம் புக்கில் தரேன். ஓகே சார். ஓகே சார். இறுதியாக ஒரு கேள்வி சார். 5 டிசம்பர் 2016 செல்வி ஜெயலலிதா அவர்கள் உயிரிழக்கிறாங்க. அவரோட உடல் வந்து வச்சுருப்பாங்க. கண்டிப்பாக எல்லாரும் போய் மரியாதை செலுத்திட்டு வந்திருப்பாங்க. ஒரு சிலரால் போக முடியாமல் இருந்திருக்கும். அவங்க உடல் அப்படி வச்சிருக்கப்ப உங்கள் நினைவலைகள் என்னவா சார் இருந்துச்சு? ஏன்னா உங்களோட ரொம்ப நெருக்கமாக பழகியிருக்காங்க. நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு வந்து ஒரு வடிகாலாக நீங்கள் இருந்திருக்கீங்க. மனசு விட்டு பேசுகிறதுக்கான ஒரு நபராக நீங்கள் இருந்திருக்கீங்க. என்ன நினைவுகள் உங்கள் மனசுக்குள்ள ஓடி இருக்கும்? ஏன்னா அது ரொம்ப என்னால் நான் அந்த இடத்துல உட்காந்து இமேஜின் பண்ண முடியும். எப்படி நீங்கள் யோசிச்சிருப்பீங்க? என்ன உரையாடல் உங்களுக்குள்ள வந்திருக்கும் அப்படின்னு அதெல்லாம் நீங்கள் மனசில் நினைவுகளாக ஓட்டியிருப்பீங்க இல்லையா? நீங்கள் என்ன நினச்சிங்க சார்? அப்போது அது பார்த்த உடனே அந்த பச்சை புடவை ஞாபகம் இருக்கா? அவங்க உடலில் அந்த பச்சை புடவையை கட்டிக்கிட்டு தான் என்கிட்ட ராமானுஜர் ஸ்லோகம் கற்றுக்கிட்டாங்க. அது இதுக்கு அந்த புடவை வந்து அவங்க 3 புடவையை பற்றி என்கிட்ட பேசியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து அந்த கலாட்டா கல்யாணம் 100வது நாள் விழா எனக்கு அந்த ஷீல்டு கொடுத்தாங்களா, அன்றைக்கி வந்து ஒரு பிஸ்தா க்ரீனில் புடவை கட்டி வந்திருந்தாங்க. அந்த பிஸ்தா க்ரீன் புடவை வந்து ஃபஸ்ட்டு அன்றைக்கி தான் புடவை கட்டினாங்க. அதை வந்து அவங்க அம்மா புடவை, அவங்க அம்மா புடவையை ஃபஸ்ட்டு ரிசப்ஷன் கலாட்டா கல்யாணம் வெற்றி விழாக்கு தான் நான் கட்டிட்டு வந்தேன். புடவையே அன்றைக்கி தான் கட்டிக்கிட்டேன். நான் சுடிதார் சல்வார் தான் போடுவேன். அன்றைக்கி தான் கட்டிட்டு வந்தேன். அதை தான் நீங்கள் ஞாபகப்படுத்துகிறீங்க. அந்த க்ரீன் நான் சொன்னேன் அவங்கக்கிட்ட, அன்றைக்கி நீங்கள் பிஸ்தா க்ரீன் கட்டியிருந்தீங்கன்னு அதை சொன்னாங்க. 2வது ஒரு மாம்பழ கலர் புடவை, பட்டு புடவை, அது க்ரீன் பார்டர், மாம்பழ கலரில் க்ரீன் பார்டர். அதை வந்து அவங்க மைசூரில் வாங்கியிருக்காங்க. அதுவும் அம்மா வாங்கி கொடுத்தாங்க. அது வந்து ஏதோ ஒரு அக்கேஷனுக்காக வாங்கினாங்க. அந்த அக்கேஷன் நடக்கலை.
அதனால் அந்த புடவையை அவங்க வந்து வச்சுருந்தாங்க. கடைசியாக இந்த பச்சை புடவை. இது வந்து இது 3ம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சாரி. அந்த பச்சை புடவையை கட்டிக்கிட்டு தான் அன்றைக்கி ராமானுஜர் ஸ்லோகம் என்கிட்ட கற்றுக்கிட்டாங்க. அன்றைக்கி பார்த்த உடனே அதுதான் ஞாபகம் வந்தது. அன்றைக்கி நீங்கள் நம்ப மாட்டீங்க, நீங்கள் எனக்கு ஸ்லோகம் சொல்லிக் கொடுக்கறதால நீங்கள் எனக்கு குரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே எனக்கு பால் கொடுத்தாங்க. இந்த இதில் டம்ளரில், வெள்ளி டம்ளரில். அதான் லாஸ்ட்டு. அது அந்த புடவையை பார்த்த உடனே எனக்கு அதுதான் ஞாபகம் வந்தது. அதாவது வெற்றிகரமான வாழ்க்கை வெளியில் பார்த்தா ஒரு சிஎம்மா, ஒரு லீடரா? ஆமா லீடரா. ஆனால் ஒரு தனிப்பட்ட பெண்மணியாக பார்த்தா எல்லாத்தையும் துவக்கத்தில் தொடங்கி கடைசி வரைக்கும் அவங்க ஆசைகள் எல்லாம் நிராசையாக போன ஒரு பெண்மணி தான் அங்கே உறங்கி கொண்டிருந்தாங்க. அதுதான் பார்த்தா கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாக இருந்தது. பாருங்களேன், அவங்க வந்து அப்போ கூட நீங்க யார்கிட்ட சொல்லிக்கலையா சார்? இது இல்ல. இவங்ககிட்ட நான் க்ளோஸா அவங்க இறந்த ஈவன் பிறகு உங்க ஃபேமிலி, உங்க ஒய்ஃப் கிட்ட கூட? எங்க வீட்ல அப்புறம் சொல்லிட்டேன். படுத்துக்கச்சே சொல்லிட்டேன். அவங்க சீரியஸா அப்போல சொல்லிட்டேன். ஆனா அவங்க பயந்தாங்க. நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு. எதுவும் பேசாதீங்க வெளியில. நான் ஒண்ணும் பேசவும் இல்ல அப்போ. என்னன்னா, அவங்களுக்கு வந்து போயிட போறோம்னு தெரிஞ்சு போச்சு. நாங்க போயிடுவோம்னா எல்லாத்தையும் கத்தரிச்சிட்டாங்க. சந்திக்கிறதெல்லாம் நிறுத்திட்டாங்க. சாப்பிட்றதெல்லாம் கம்மியாயிடுச்சு. எல்லாரையும் நெறைய பேர் டிஸ்கனெக்ட் ஆயிட்டாங்க ஆமா. பீப்பிள்ல இருந்து. டிஸ்கனெக்ட் ஆகிட்டே வந்தாங்க. அட் அ பாயிண்ட் ஆஃப் வியூ டோட்டல் இது பூங்குன்றமே சொல்லுவார். ரொம்ப சேடா இருக்காங்க அப்படின்னு. ஸோ ஸ்லோலி ஷி வாஸ் அப்படியே ஒரு பழம் உதிர்ற மாரி தான் உதிர்ந்தாங்க. அது அது ரொம்ப நல்ல வாழ்க்கை. வெளியிலேருந்து பார்த்து ஒரு முதல்வரா, அ நல்ல வாழ்க்கை. ஒரு அரசி மாரி வாழ்ந்தவர். ஆனா உள்ளுக்குள்ள பார்த்தா நிரம்ப சோகம். இல்லையா? அந்த 2 வகை இது. ஆனா ஷி டயட் லைக் எ குயின். அதில ஒண்ணும் டவுட் கிடையாது.